ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சிக்கு ரெடியாகிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? அடுத்த 2 வருஷத்துல அரசாங்கத்தோட 50% சேவைகளை ஏஐ மூலமா மாத்த போறாங்க. அதாவது இனிமே நீங்க ஒரு விசா எடுக்கணும்னா, இல்லைன்னா கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணும்னா ஒரு மனுஷங்கிட்ட பேசி காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏஜென்டிக் ஏஐ அப்படின்ற டெக்னாலஜி மூலமா கம்ப்யூட்டரே உங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல வேலையை முடிச்சு கொடுத்துரும். சரி, இது வந்தா வேலை போயிடுமா? இதுதான் இப்ப எல்லாரோட பயமும். இதுல 2 பக்கங்கள் இருக்கு. பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, டேட்டா என்ட்ரி, ஃபைல் செக் பண்றது, ரிப்போர்ட் ரெடி பண்றது மாதிரியான ஒரே மாதிரியான வேலைகளை இனிமே ஏஐ பார்த்துக்கும். இதனால இந்த மாதிரியான எளிய வேலைகள்ல இருக்கவங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, யுஏஇ கவர்மெண்ட் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, யாரையும் வேலையை விட்டு அனுப்புறது எங்க நோக்கம் இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் ஏஐயை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இதனால என்ன ஆகும்னா, உங்க வேலை போகாது, ஆனா நீங்க வேலை செய்யற விதம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண ஊழியரா இல்லாம ஏஐயை வழி நடத்துகிற சூப்பர்வைசராக மாறணும். நம்ம இந்தியர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, யுஏஇயில் இருக்கிற இந்தியர்களில் ஐடி மற்றும் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்ம வாய்ப்பு. ஆனால் அட்மின் மற்றும் பேக் ஆஃபீஸ் வேலைகளில் இருக்கிற இந்தியர்கள் கண்டிப்பாக தங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலன்னா நம்ம இடத்தை ஒரு மிஷின் பிடிச்சிடும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனால் ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு மனுஷன் அதை தெரியாத மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணிடுவான். அதனால் பயப்படாமல் புது டெக்னாலஜியை கற்றுக்க ஆரம்பிக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.